ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் vlog. இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக பண்ணினீங்களா? நாங்கள் அந்தளவு பண்ணலாம், பட் ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே அது கிறிஸ்மஸ் மாதிரி எனக்கு தெரியல, அதுதான் பெரிய விஷயம். ஊர்லன்னா பட்டாசெல்லாம் வெடிச்சு அதாவது பார்க்கும்போதே எனக்கு நைட்டு ஓகே இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு தெரியும். பட் இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் அங்கே டியூட்டி பிஸி ஒர்க்ஸ் அப்படி போயிட்டுருக்கும்போது நமக்கு கிறிஸ்மஸ்னாலே மறந்துடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய அளவாக எதுவுமே செலிப்ரேட் பண்ணலை. இங்கே அந்தளவு பண்ணவும் முடியாது, நமக்கு இங்கே பட்டாசு அதெல்லாம் வெடிக்கவும் முடியாது. அதனால் ஜஸ்ட் சிம்பிளாக இது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் போய் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக சமையல் பண்ணுறதுக்காக. சரி, அதனால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஷாப் தான் போயிருந்தோம். ஹோல்சேல் ஷாப்பும் இன்னொரு ஷாப்பு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது தேவையான வெந்தயம், அப்புறம் அந்த பிரியாணியில் போடுவாங்கள்ல அந்த ஆனியன் ஃப்ரை, அது இங்கே தனியாகவே கிடைக்கும். அது அப்புறம் புளி இல்லை, இது வரைக்கும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து புளி வச்சு சமாளிச்சாச்சு. இனி போகிற 6 புளி தேவைப்படுது, அதனால் அதை வாங்கியாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே டேட்ஸ், உள்ளாடி டேட்ஸ் இருக்கும். லைட்டாக கடிச்சாலே டேட்ஸ் தான் வரீங்க. மேக்ஸிமம் இங்கே எல்லோரும் காவா டீ குடிக்கும்போது இந்த மாதிரி இனிப்பு வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை டேட்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க மேக்ஸிமம் அந்த ஒயிட் சுகர் எடுத்துக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது ஆலிவ் ஆயில். அந்த ஆலிவ் ஆயில் என்னதுன்னா அது குழம்புக்கு விடுற ஆலிவ் ஆயில் கிடையாது, சாலடுக்கு விடுற ஆலிவ் ஆயில். நான் இங்கே என்ன சாலட் போட்டாலும் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா அந்த குப்பூஸ் சாப்பிடும்போது ஒரு சன்னா வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் மேக்ஸிமம் அவங்க வெளியே ஆலிவ் ஆயில் தான் விட்டுப்பாங்க. அப்போ நான் நார்மலாக குக்கிங் ஆயில் எடுப்பேன், ஆனால் அது வேற ஒரு ஸ்மெல் இருக்கும். பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாலட் பண்ணி பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை போய் வாங்கிக்கோங்க. நாங்கள் ஜெம்மியால் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு தான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக ஒவ்வொன்றா பாக்ஸ் தீர காலி பண்ணிவிட்டு இது திரும்பி வாங்காத அளவுக்கு ஊருக்கு போகும்போது எல்லாம் காலி பண்ணணும். அதுக்காக தான் எல்லாமே கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துச்சு. ரொம்ப எதுவும் அதிகமாக வாங்கவும் இல்லை அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி ஊர்லன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அந்த கிறிஸ்மஸ் டைம் நாங்கள் ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்ந்துட்டு எல்லாரோட பேரும் என்ன பண்ணுவோம், குலுக்கி போட்டுட்டு அதில் யாரோட பேர் வருதோ அவங்க யாரும் மாறி சொல்ல மாட்டோம். என்ன பண்ணிடுவோம்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது நேற்றுக்கு நாங்கள் வீட்டில் பண்ணோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. சார் நாங்கள் பிள்ளைங்களும் நானும் அப்படி போட்டு அந்த மாதிரி பண்ணோம். அது ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. பட் அந்த ஸ்கூலில் எல்லாம் கிறிஸ்மஸ்னால் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணது, க்ரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்குறது. ஆனால் இப்போது அந்த பிள்ளைங்களாம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வரும், அது ஞாபகம் வந்தோன்னா பிள்ளைங்கிட்ட சொல்லணும்னா சரி ஓகே நம்மளும் வீட்டில் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே கார்டு மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து கார்டு மேக் பண்ணி அப்படி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வரும்போது ஒவ்வொரு ஞாபகங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி என்ன வீட்டில் உள்ள வேலைகள் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. மிளகா, மல்லி, மஞ்சள் எல்லாமே முழுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. பட் இடிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஹஸ்பண்ட் பிஸி. நான் இடிக்க மாட்டேன், எனக்கு அந்த மிஷின் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் பயம். இல்லை இன்னொன்று ரீசன் என்னென்னு சொல்லும்போது, நான் அந்த மிளகா பொடியெல்லாம் இடிச்சிட்டு திரும்பி எனக்கு குளிக்காமல் பிள்ளைகிட்ட போக முடியுது. ஏன்னா அது நமக்கே ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நாங்களும் குளிக்கிறோம். அதனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இல்லை வெயிட் பண்ண, நானே இது பண்ணதெல்லாம் சரி கொஞ்ச நாள் கடையில் உள்ளது வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டோம். இனிதான் அது மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் இடிக்கணும். அதுக்காக தான் ஏனி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்த இடத்துல வைக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கிடக்கும், இல்லை கை தட்டுப்படும், கீழே விழும், ஓடியும். இந்த கிளாஸ் பாட்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கீ ரைஸ் மாதிரியும் பண்ண மாட்டேன், பிரியாணி மாதிரியும் பண்ண, இது என்ன ரைஸ்ன்னு தெரியாது. இது என்னோடய ஸ்டைலு. சும்மா எல்லாமே ஹாட் வாட்டரில் போட்டுருவேன், சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா குக் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் தாளித்து விடுவேன். கீ விட்டு கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் பழமும் தாளித்து விட்டேன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு கீ ரைஸ் ரெடி ஆகிடும். பக்கத்தில் எக்கு பாயில் ஆகிட்டு இது ஜவ்வரிசி, பக்கத்தில் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஜவ்வரிசி குக்கரில் தான் போட்டு குக் பண்ணி, இது சீக்கிரம் குக் ஆகுமா என்னன்னு தெரியாது. அதுக்காக நான் வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை. ஏன்னா ஹஸ்பண்ட் டியூட்டி, மத்தியானம் நாங்கள் தான் சாப்பிடணும். அதுக்காக நான் எங்களுக்காக மட்டும்தான் சமைச்சிட்டு இருந்தேன் தவிர ஈவினிங் மட்டும் தான் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டேன்னா அதை கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சாலட் பண்ணிட்டேன், கேரட்டு குக்கும்பர் போட்டு சாலட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்கும் மட்டும்தான் எக்கு போட்டிருந்தேன். அப்புறம் சிக்கன் லெக் பீஸை ஃப்ரை பண்ணிட்டோம். அது அப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் பாயசம். இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சேமியா பாயசம் தான் பிடிக்கும், நூடுல்ஸ் பாயசம்னு சொல்லி குடிப்பாங்க. அதனால் அதுதான் பண்ணிடுச்சு. மேக்ஸிமம் நான் பருப்பு பாயசம் தான் ரொம்ப நல்லா வைப்பேன். அதுக்கப்புறம் இது சிக்கன் குழம்பு. இவ்வளோ தான் நாங்கள் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிற பிளானும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு சர்வீஸ் ஈவினிங் சர்வீஸ். அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க பிஸி போக முடியாது. அப்புறம் சடனாக கால் பண்ணி சொன்னாங்க சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைங்களுக்குள்ளும் ஒரே ஜாலி ஆகிடுச்சு.
சரி இனி அதுக்காக திரும்ப தான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி வைக்கணும். இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. எல்லாமே பழைய ட்ரெஸ் தான், புது ட்ரெஸ்ஸஸ் யாருக்குமே கிடையாது. மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டோம். ஊருக்கு எப்போ போகிறோமோ அப்போ கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துடும். சிலது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கூட எடுத்துகிட்டு வரும். இது வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து இது வந்து பழசு, எப்படி 1 இயர் ஆன ட்ரெஸ் தான் அதெல்லாம் போட்டது. இது வந்து ஹஸ்பண்டோட சட்டையும் ஃபேனும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து குட்டி பிள்ளைக்கான ட்ரெஸ்ஸு. குட்டி பிள்ளைக்கு இந்த சட்டை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு வெளியே குளிராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு சட்டையை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது பையனோட ட்ரெஸ். இதுவும் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இப்போ தான் வந்து செட் ஆகுது. இதுவும் அப்படி தான், பொண்ணுக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது எல்லாம் இப்போ தான் செட் ஆகுது. ஏன்னா வர முன்னாடி என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா பிள்ளைங்க அடிக்கடி வளர்ந்துட்டே இருப்பாங்களா, அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டா ஓகே, ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் கூட போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வருது. லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு இப்படி தான் நானும் பொண்ணும். ஏன்னா அதுக்கடுத்து பையனும் சின்ன பொண்ணு வருவாங்க. என்னதான் ஜஸ்ட்டு சும்மா எடுத்துக்கிட்டோம் ஜாலிக்காக. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டு சர்ச்சில் போயிட்டு தான் சர்ச் எங்களுக்கு உள்ளாடி இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஜாலியாக எப்படி 2 ஹவர்ஸ் சர்ச்சு 4 o'clock to 6 o'clock வர சர்ச் முடிச்சுட்டு சரி வெளியே போகலான்னு பார்த்தா பயங்கர டிராஃபிக். அதனால் ஒரு இடம் போக வேண்டாம்னு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர முன்னாடி ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து வீட்டில் இருந்துச்சு. அதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பிள்ளைங்களோட நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற போல் நான் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ரீ டைம் பேபி எப்படி கேர் பண்ணுறேன், அவளுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன் வெயிட் கெயினுக்காக, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிகிட்ருக்கேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.